ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டெண்டர் தமிழ். இன்றைக்கி நம்ம டெண்டர் ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ நம்ம டிஎன் டெண்டர்ஸ் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண டெண்டர்ஸோட ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த வெப்சைட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி எல்லா டெண்டர் போர்ட்டலுக்கும் இதே மாதிரி தான். ஸோ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பட்டன்ஸாக இருக்கும். அதில் டெண்டர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இதில் சர்ச் பண்ணுறதுக்கு 3 க்ரைட்டீரியா இருக்குது. க்ரைட்டீரியா 1 வந்து டெண்டர் ஸ்டேட்டஸ் வச்சு ஓப்பன் டெண்டரா க்ளோஸ் டெண்டரா அப்படின்னு நான் டீட்டெயில்ஸ் கொடுத்து, க்ரைட்டீரியா 2 வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸு, டிபார்ட்மெண்ட் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டெண்டர் ஐடி. நம்மளுக்கு வந்து டெண்டர் ஐடி தெரியும். ஸோ டேரெக்டாக டெண்டர் ஐடி போட்டாச்சு. போட்டுட்டு கேப்சா என்ட்ரி பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கேப்சா என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் டெண்டர் சப்மிஷன் டேட் முடிஞ்சாலே நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் ஸ்டேட்டஸ் வந்து 2B ஓப்பன் இருக்குது. ஸோ இன்னும் ஓப்பன் பண்ணலை. ஸோ பக்கத்தில் ஸ்டேட்டஸ்னு ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், சர்ச் பட்டன் மாதிரி. ஸோ அந்த ஐக்கான் கிளிக் பண்ணால் உங்களுக்கு டீட்டெயில்டு ஸ்டேட்டஸ் இங்கே வந்துடும். ஸோ இதில் 2 ப்ராசஸ் இருக்குது, ப்ராசஸ் 1 அண்ட் ப்ராசஸ் 2. ஒன்று வந்து டெக்னிக்கல் பிட் ஓப்பனிங், அடுத்து டெக்னிக்கல் எவால்யூஷன். ப்ராசஸ் 2ல் ஃபினான்ஷியல் பிட் ஓப்பனிங், ஃபினான்ஷியல் எவால்யூஷன். ஸோ இது எதுவுமே நம்மளுக்கு இன்னும் அவங்க செக் பண்ணல. ஸோ டெக்னிக்கல் பிட் ஓப்பனிங் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ப்ராசஸ் அது. ஸோ யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் ஷோ ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதில் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்காங்களோ அவங்களாம் செகண்ட் கேட்டருக்கு வருவாங்க. ஸோ அதில் ஸ்டேட்டஸ் பார்த்தப்போ நம்மளுக்குள்ளே எதுவுமே இல்லை. இல்லாட்டினா ஸ்டேஜ் வைஸ் வந்து டெண்டர் இன்வைட்டிங் அத்தாரிட்டி அவங்க சம்மரி போட்டு அவங்க சைன் பண்ணி அதை பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டேஜ் வைஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சிபிபி இன்னொரு போர்ட்டலில் செக் பண்ணலாம். ஸோ ஓப்பன் டெண்டர் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம் இதை ஓப்பன் பண்ணிக்கலாம்.